ஸோ இந்த மார்னிங்கே வந்து சாண்ட்ரா, பிரஜன் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட அப்டேட் தான் இது. இப்போ வியானாவும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. வியானா வந்து இப்போ நைட்டு ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு வியானாவை தட்டி எழுப்புனா கூட கானா வினோத்னு சொல்லிகிட்டே தான் எந்திரிப்பாங்க. ஏன்னா அந்த இஷ்யூ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சாப்பிடும்போது 2 சப்பாத்திக்கு 2 குழம்பும் வாங்கிட்டு கொஞ்சம் சுகரும் எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்க. அந்த சுகர் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால குழம்பு வாங்கியிருக்காங்களேன்னு எக்ஸ்ட்ரா சுகர் வேணுமான்னு ஏதோ கேட்டுட்டார் போல இருக்குது. அதில் இருந்தே கானா வினோத்னு தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போவும் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கானா வினோத்தை யாருமே இது பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே திவாகரை மட்டுமே தான் பிரச்சனையாக சொல்கிறீங்க, கானா வினோத்தை ரொம்ப டீஸ் பண்ணுறாரு, அடுத்தவங்க மனசை புண்படுத்துகிறாரு, ஏன் யாரும் கானா வினோத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வீக்கெண்ட் எபிசோடுக்கு பேசிக்கலி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யாரை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. அவர் சிவனேன்னு உட்காந்து காய் வெட்டிகிட்டு இருக்காரு அவரோட கிச்சனில். உடனே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, கானா வினோத் வந்து யாருன்னா சாண்ட்ரா சொல்கிறாங்க, கானா வினோத் வந்து இங்கே உள்ள காமெடி கண்டென்ட்டு, ஸோ அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, காமெடி பண்ணுற எத்தனையோ பேர் வெளியவும் போயிருக்காங்க, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. கானா வினோத் வந்து இங்கே உள்ள காமெடி கண்டென்ட், அவர் மட்டும் தான் காமெடி கவுண்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அவரை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்களாம். ஏதாவது வெளியே போயிடுச்சு, தப்பாக போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும், என் குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு. உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி தானே கனிக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. உங்கள் குழந்தைங்களுக்காவது அவ்வளோ புரிகிற அளவுக்கு இன்னும் பக்கம் வரல. சின்ன குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க. கனியக்காவோட குழந்தைங்க வயசு மூத்த குழந்தைங்க, அவங்களும் பிள்ளைங்க தானே. நீங்கள் எப்படி கனியை ஃப்ரேம் பண்ணீங்க? கனி வந்து இந்த மாதிரி இப்போ சபரிக்கு ஃபேவரிசம் பண்ணி வேணும்னு பார்வதி அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு நின்னாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே கனிக்கு பால் டாஸ்கில் அந்த கோட்டை டாஸ்கில் அடிப்படும் போது எல்லோரும் கைத்தட்டிட்டு இருக்காங்க. திவ்யாலாம் கைத்தட்டுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற சாண்ட்ரா அடிங்க அடிங்க, கண்ணில் அடிபட்டுருச்சுன்னா சபரியெலாம் ஓடி வந்து பிடிக்கிறாரு, என்னாச்சுன்னு பார்க்குறாரு. பக்கத்தில் இன்னும் 2 பேர், விக்ரமா, அமிதா, யாருன்னு தெரியல, அமிதா நான் நினைக்கிறேன், ஓடி வந்து கனியோட கண்ணை பிடிச்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போது இவங்க இங்கே இருந்துட்டு சாண்ட்ராங்கன்னு அடிங்க அடிங்க, அதாவது நீ ஜஸ்ட் கண்டினியூ பண்ணி அடிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. ஏன் கனிக்கு 2 பிள்ளைங்க இல்லையா, அவங்க பார்க்க மாட்டாங்களா? இப்போ சபரியை வந்து எவ்வளோ தப்பாக ஃப்ரேம் பண்ணுறீங்க. சபரிக்கு ஒரு ஃபேமிலி இல்லையா? இந்த சொசைட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு பொன் குழந்தை இருக்குன்னா அந்த பொண்ணோட பேர் கெட்டு போயிடக்கூடாது. அவங்க பொம்பளை பிள்ளை வச்சுருக்குறாங்க, பொன் குழந்தைங்க வச்சுருக்குறாங்க. பொன் குழந்தை வச்சுருந்தா அந்த அம்மாவோட உயிரே இம்பார்ட்டன்ட் மாதிரி. பையன் வச்சுருந்தா அந்த பையனோட அம்மா வந்து அதை பற்றி பிரச்சனை கிடையாது, பையனோட சேஃப்டினா பிரச்சனை கிடையாது, பையனோட லைஃப்னா எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன் நமக்கு ஒரு அண்ணா, தம்பி, அம்மா, அப்பா எல்லாருமே வந்து பையன் தானே. ஏன் அந்த மாதிரி இந்த சொசைட்டி இப்படி ஒரு தாட் இருக்குன்னு எனக்கு தெரில. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்களா, இவங்க பேர் கெட்டுருச்சுன்னா குழந்தைங்களோட லைஃப் பாதிக்குமா? அதே மாதிரி தானே இவங்க சபரியை ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதே மாதிரி தானே அன்றைக்கி அமிர்தனை ஃப்ரேம் பண்ணாங்க, நேற்று அரோராவை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்கும் தானே ஃபேமிலி இருக்குது. அது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.